நேயர்களுக்கு வணக்கம். துரைச்சி சமையலில் உங்கள் துரைச்சி. வாங்க, இன்னைக்கு நாம துரைச்சி சமையல்ல ஒரு அருமையான டிஷ் பண்ண போறோம். என்னதுன்னா பீக்கங்காய் கூட்டு. வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். இங்கே நான் கொஞ்சமா பீக்கங்காய் எடுத்து கட் பண்ணி நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சமா பாசிப்பருப்பு என்ன செஞ்சிருக்கிறேன், வாஷ் பண்ணி தண்ணியில ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாத்துடலாம். பாருங்க, இந்த டிஷ் ரொம்ப ஈஸியா வெரி சிம்பிளா நம்ம செஞ்சிடலாம். நான் இப்போ ஒரு குக்கர் வச்சு கேஸ் பத்த வச்சுட்டு இதுல ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன், இந்த பாசி பருப்பை நான் இதுல போட்டுறேன். இதை நாம எல்லாம் முதல்ல போட்டுட்டு எல்லா காயையும் நாம என்ன செஞ்சிடலாம், கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே நாம அப்படியே எல்லாம் உள்ள சேர்த்து அப்படியே போட்டுடலாம். சோ ரொம்ப சிம்பிளா இது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது. பாருங்க, எல்லாத்தையும் அப்படியே குக்கர்ல வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டா போதும். நமக்கு சூப்பரான சுவையான பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆயிருச்சு. பாருங்க, அவ்வளவுதான். இப்போ இதை எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பெருங்காயம் அப்புறமா மஞ்சத்தூள் இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு நாம என்ன செஞ்சிருவோம், தண்ணி ஊத்திடுவோம். பீக்கங்காயிலையும் நிறைய தண்ணி இருக்கும், அதனால கொஞ்சமா நீங்க பாத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். பாருங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் போட்டாச்சு. இப்போ நாம என்ன செஞ்சிடலாம், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ இதை நல்லா குக்கர் மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சிடலாம், அப்படியே நீங்க ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது. 2 விசில் வரட்டும், அப்புறம் நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, நான் இப்போ 2 விசில் முடிச்சு ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப பாருங்க, நல்லா விசில் போக விட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம், ஓபன் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. திறக்கும் பொழுது நல்லா நம்ம வாசமா இருக்கு. ஏன்னா பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால செம வாசனையா இருக்குது. நல்லா எல்லாமே பருப்பு தக்காளி எல்லாம் சூப்பரா வந்திருக்கு. இதை இப்ப நம்ம நல்லா நைஸா இந்த கரண்டி வச்சாவது மத்து வச்சாவது லைட்டா என்ன செஞ்சுக்கலாம், நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்துல நம்ம இதை மாத்திட்டு நம்ம தாளிச்சு விட்டுறலாம். இப்ப இதோட நான் கொஞ்சம் மல்லி இலையும் நான் போட்டுறேன். என்கிட்ட கொஞ்சமா தான் மல்லி இலை இருந்தது, அதை நான் கொஞ்சமா போடுறேன். நீங்க ஒரு கையளவு கூட என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். சோ இப்ப போட்டுட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. பாருங்க, இப்ப நல்லா நான் மசிச்சு விட்டுட்டேன். நான் கரண்டி வச்சே நல்லா மசிச்சு விட்டேன். இப்போ கொஞ்சமா அதுக்கு தேவையான அளவு நாம உப்பு போட்டுடலாம். சரிங்களா? தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நாம என்ன செஞ்சுக்கலாம், இது இப்படியே இறக்கி வச்சுட்டு நாம தாளிச்சு இதுல ஊத்திடலாம். இப்போ நாம தாளிச்சு விட்டுடலாம். வானல் சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். பாருங்க, நான் சட்டி சூடான பிறகு கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானக்கு அப்புறம் இதுல கடுகு உளுந்த பருப்பு 2 சேர்த்து என்ன செய்யறேன், போடுறேன். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யலாம், நான் இங்க காஞ்ச மிளகாய் போடுறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப உரப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம போட்டோம்னா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன செஞ்சிடறேன், இதை நான் இதோட சேர்த்துடுறேன். நம்ம தாளிக்கிற மாதிரியே தான், எப்படி நம்ம தாளிக்கிறோமோ அப்படியே. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க, கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா நாம அப்படியே என்ன செஞ்சிடலாம், இந்த பீக்கங்காய் கூட்டை இதனோட ஆட் பண்ணிடலாம். ஸோ பீக்கங்காய் கூட்டு ரொம்ப தண்ணி சத்து நிறைஞ்சது. அதனால இதை வாரத்துல 1 நாள் இல்லாட்டி 2 நாள் நீங்களோ குழந்தைங்களோ சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லது. ஹீட்டான டைம்ல எல்லாம் இந்த மாதிரி காயை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும், ஆரோக்கியமாவும் இருக்கும். அதனால இந்த மாதிரி காய்கள் எல்லாம் மறக்காம சாப்பிடுங்க. இது ஏன்னா ரொம்ப ஈஸியாவும் செய்யக்கூடியது, ரொம்ப ஈஸியாவும் கிடைக்கக்கூடிய காய். பாருங்க, இப்ப நல்லா எல்லாமே நல்லா வதக்கியாச்சு, நல்லா பொன்னிறமாயிட்டு.
இப்ப நாம என்ன செஞ்சிடலாம், இந்த பீக்கங்காய் கூட்டை இதனோட ஆட் பண்ணிடலாம். வாவ், சூப்பரான பீக்கங்காய் கூட்டு ரொம்ப அருமையா இருக்கு, வந்திருக்குது பாத்தீங்களா. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல நாம இதே போல ஒரு கூட்டு ரெடி பண்ணி என்ன செஞ்சிடலாம், சாப்பிட்டுலாம். நல்லா சூடா சாதம் செஞ்சுட்டு இந்த மாதிரி கூட்டு வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சோ அருமையான பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இதே போல செய்து சாப்பிட்டுட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளங்கள் பேசட்டும் நாவின் சுவையே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.